அறிவார்ந்த என் ஆசிரியர் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இன் காமன் பூல் ரீசன் அண்ட் ரிமார்க்ஸ் இது ஒவ்வொரு பள்ளியும் சேவ் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இப்போ மொபைல் மூலமாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் எப்பயும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். நமக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட ஸ்கூல் பேருக்கு மேலே இருக்கிற இந்த 3 லைன்ஸை அதுதான் மெனு பார், அதை டச் பண்ணுறோம். சைடில் இப்படி மெனுஸ் ஓப்பன் ஆகும். இதில் டேஷ்போர்டு கீழே ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இருக்குது. அதுக்கு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் காமன் பூல்னு இருக்குது, அதை டச் பண்ணுறோம். நமக்கு இந்த மேலே இந்த ப்ளூ கலர் லைன் லோட் ஆகும். இது ஃபுல்லாக லோட் ஆகி முடித்தா தான் நமக்கு அந்த சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் 1000-500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால மொத்தமாக நமக்கு லோட் ஆக 1 or 2 minutes எடுத்துக்கும். அப்படி லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நம்மளோட ஸ்கூல் நம்பரை கொடுக்கணும். அதாவது டைஸ் நம்பர் 330 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். டைப் பண்ணி முடித்த உடனே பள்ளி சார்பாக காமன் பூலில் இருக்கிற பிள்ளைகளோட லிஸ்ட்டு லைனாக வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வேறு ஸ்கூல் போயிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து காமன் பூலுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஸ்கூலோட டைஸ் நம்பர் தான் தொடக்கத்தில் வரும். அதனால் அந்த பிள்ளைகளோட நேமும் நமக்கு காட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளோட ஸ்கூல் நேம்ஸ்க்கு போயிட்டு நம்ம ஸ்கூல் நேமில் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ ஹை ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ பிபிஎஸ் மேல் மாயில் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையோட பேர் மட்டும்தான் இருக்குது. இதோட பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நம்மளோட ஸ்கூல் நேமே டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட ஸ்கூல் சார்பாக இருக்கிற பிள்ளைகளோட பேர் மட்டும்தான் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வரும். ஆனால் ஸ்கூல் நேம் டைப் பண்ணுறதுல ஒரு சில எரர்ஸ் வருன்றதுனால நம்ம இந்த ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டைஸ் நம்பரை டைப் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் மேல்மாயில் அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு குழந்தையோட பேர் மட்டும்தான் அதில் காமன் பூல் இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். இப்போ செலக்ட் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இதில் நமக்கு அந்த குழந்தையோட என்ன ரீசனுக்காக நம்ம காமன் பூலுக்கு மூவ் பண்ணோம் அந்த குழந்தைய அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்ட் ரீசன் என்னமோ அதை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இது வெறுமனே ஃபில் பண்ணி சேவ் பண்ணுறது இது நம்மளோட வேலை கிடையாதுங்க. ஒவ்வொரு பிள்ளையுமே காமன் பூலுக்கு எதனால் மூவ் பண்ணோம், இப்போ அவங்க மற்ற ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, இப்போ அவங்களோட கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நாம் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உண்மையான ரீசன் தான் நம்ம இதில் ஃபில் பண்ணி முடிக்கணும். இது வெறுமனே சேவ் பண்ணி முடிக்கிற வேலை இல்லை. இதை நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம பிஆர்டிஸ் கண்டிப்பாக வருவாங்க. அதனால் எக்ஸாக்ட் ரீசன் என்னமோ அதை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ காமன் பூலுக்கு நீங்கள் மூவ் பண்ண பிள்ளை வேறு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க காமன் பூல்னு சர்ச் பண்ணி எடுத்துக்காமல் அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. காமன் பூலில் அந்த பள்ளியோட பேர் அப்படியே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அட்மிட்டட் டு அனதர் ஸ்கூல் கொடுக்கணும். இல்லை நம்ம ஸ்டேட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மூவ்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரெண்டாவது இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டான் பிள்ளை அப்படின்னா ஜாயிண்ட் காலேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை பையன் ட்ராப்ட் அவுட்னா ட்ராப்ட் அவுட் கொடுக்கணும். டூப்ளிகேட் என்ட்ரி ஒரு சில சமயத்தில் டபுள் என்ட்ரி விழுந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம டூப்ளிகேட் என்ட்ரிங்கிறத கொடுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் ஒரு வேளை காலமாகிட்டு இருந்தால் ஸ்டூடெண்ட் டைடுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நேரில் போயிட்டு நம்ம எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணி அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணி ஓகே பண்ணணும். இப்போ எனக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் டூப்ளிகேட் என்ட்ரி இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சேவ் இருக்குது. இதை நான் சேவ் கொடுக்குறேன். டூ யூ வாண்ட் சேவ்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்றேன். இவ்வளோதான். இதே போல் ஒவ்வொரு குழந்தைக்குமே நாம் போய்ட்டு அந்த பிள்ளையோட பேருக்கு நேரில் இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அதில் வர ஆப்ஷன்ஸுங்களில் எது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பார்த்து அதை நம்ம கொடுக்கணும். வெளியே போனதுக்கான காரணம் அந்த ஆப்ஷனில் எதுலேயுமே வரல உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்எஸ் டீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைக்கு தனியாக உங்கள் ஸ்கூலில் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த பிள்ளையை நம்ம காமன் பூலுக்கு மூவ் பண்ணோம், ஆனால் இந்த காரணத்துக்காக அவங்க இன்னும் காமன் பூல்லே இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதில் மூவ் பண்ணிக்கணும். இப்போது இனிமேலும் இந்த ஆப்ஷன்ஸ் சேர்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதாவது இந்த ரிமார்க்ஸில் வர அந்த ரீசன்ஸ் இதில் எதுவும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஒரு ரிமார்க்ஸாக நமக்கு ஆப்ஷன்ஸ் சேர்த்துன்னு தான் வராங்க. இனி அதில் கரெக்டான ரீசனை நம்ம சூஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த ஒர்க்ஸ் இவ்வளோ தான் டீச்சர்ஸ். வீடியோவோட கூட கூடுதல் தகவல் அதாவது
இனிமேல் டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸை வந்து அட்டெண்டன்ஸ் ஆப்பில் போட வேணாம், எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே போடுங்க, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் மட்டும் டிஎன் ஸ்கூல்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ண உடனே இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபோட்டோஸ் இருக்குங்களா, அதுக்கு கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ்னு இருக்கும். இதில் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸ் லிஸ்ட்டு வந்து லைனாக கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டீச்சர் வந்து லீவோ அந்த டீச்சருக்கு நேரில் போய்ட்டு எந்த ரீசன்னாலும் லீவு அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணணும். இப்போ சிஎல்னால் சிஎல் கொடுக்கலாம். சிஎல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் ப்ரெசென்ட்டில் இருந்தது ஆப்சண்ட்டுக்கு மாறிடும். அதே போல் நீங்கள் இஎல் ஓடி எது வேணாலும் எம்எல் எது வேணாலும் கொடுத்து நம்ம ஆப்சண்ட்டு அப்படின்னு மாறின உடனே நம்ம சப்மிட் கொடுத்துடணும். இப்போ ஒருவேளை அந்த டீச்சர் வந்து ஓடி அப்படின்னா ஓடி கொடுத்துட்டிங்கன்னா கூட சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டுன்னு மாறிடும். ஒருவேளை ஓடிக்கு ப்ரெசென்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட்டுன்னு மாறிடும். நீங்கள் தப்பாக என்ட்ரி போட்டிங்க, சிஎல் இல்லை அந்த டீச்சர் வராங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரீசன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ரீசன் அதுக்கே நார்மலாக விட்டிங்கன்னா ப்ரெசென்ட்டில் அது மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கீழே போய்ட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். சப்மிட் கொடுத்த உடனே கன்ஃபார்ம் கேட்கும், அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸை மொபைல் ஆப்பில் போட்டுட்டு டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸை மட்டும் வெப்சைட்டில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்வித்துறையில் நாளுக்கு நாள் ஒரு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நாம் தினம் போய்ட்டு ப்ரௌசிங் சென்டர் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இருக்குது, அதில் நெட் இருக்குது. நாம் வந்து ஈஸியாக மொபைல் மூலமாகவே நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அப்டேட் பண்ணி வைக்கணும். நம்ம ஸ்கூல் ஹெச்எம் இதெல்லாம் செஞ்சுப்பாங்க, நம்ம ஸ்கூலில் இதை பற்றி தெரிஞ்ச ஏதாவது ஒரு டீச்சர் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. டீச்சர்ஸ் மாந்தருக்கு கற்றணி தூரும் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குக்கு இணங்க நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கல்வித்துறையில் முக்கியமாக நம்ம டீச்சராக இருக்கிறதுனால நம்மளால் நம்ம ஃபீல்டை வந்து கண்டினியூ பண்ணி சர்வே பண்ணி இருக்க முடியும்.